பள்ளிக்கூடத்தில் கடைசி பெஞ்சை வந்து ஒழிக்கணும், கடைசி பெஞ்சுக்கிற கான்செப்டே ஒழிக்கணும் கேரளா போலன்னு சொல்லி எவன் சொன்னான்னு தெரியல, பாவடிவில் பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு இருக்கை போடப்படுதான். எப்படி? அந்த கடைசி பெஞ்சில் தான் அவனுக்கு குற்ற உணர்ச்சி ஆயிருதான். கடைசி பெஞ்சில் இருக்க மாணவர்கள் வந்து ஆசிரியருடைய பாடத்தை கவனிக்க முடியலையா, கடைசி பெஞ்சு கான்செப்ட் ஒழிக்க கடைசி பெஞ்சே கிடையாது. அது எப்படி கடைசி பெஞ்சு இல்லாமல் இருக்க முடியும்? இப்போ பாரு, கழிவறையில் உட்கார்ந்த பொழுது கணப்பொழியில் தோன்றியது இந்த யோசனை எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி 100 வருடம் கழித்து வரக்கூடிய மடையர்களுக்கு நாம் என்ன செய்த வேண்டும் புரியவா போகிறது, கக்க போ அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஒரு பெஞ்சான், இந்த பக்கம் ஒரு பெஞ்சான், இந்த பக்கம் ஒரு பெஞ்சான். கடைசி பெஞ்சு எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இந்த இந்த முன் இப்படி இருக்கு இல்லையா, இந்த மாணவன் போர்டை நேராக பார்த்துருவான், ஆசிரியர் நடுவில் நிற்பார். இந்த பக்கம் இருக்கிறவன் இவன் எப்படி இருக்கணும்? சொல்லுங்க சார். சார் எனக்கு ஒரு கேள்வி சார். இவன் அந்த பக்கம் இருக்கிறவன் இப்படி திரும்பி, சார் இப்படியே காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து மாலை 4:30 மணி வரைக்கும் இப்படியே திரும்பி இருந்தான்னா அவன் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் தான் போகணும். ஒட்டுமொத்த மாணவனுடைய கழுத்தெலுமையை உடைக்கிறதுக்கான வேலையை தான் இந்த கருத்து கந்தசாமிகள் பண்ணியிருக்காங்க. இப்படி உட்காந்து அவன் இப்படி எழுதுவானா, இதை பிட்டடிக்கிறாங்களா? இப்படி பார்த்து பார்க்குறதுக்கு என்னத்துக்கு ஆகும்?